ஹலோ மக்களே, வணக்கம். சாபத்தை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலங்களில் முனிவர்கள் நிறைய சாபம்லாம் கொடுத்து அதனால அழிஞ்சவங்க, அதனால வாழ்ந்தவங்க, அதனால கஷ்டப்பட்டவங்க எல்லாத்தையுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் கடவுள்களுக்கு கூட அந்த சாபங்கள்லாம் கிடைச்சிருக்குங்க. ஆனா அந்த வகையான சாபம் இப்ப கலியுகத்துல எப்படி ஒரு வார்த்தையால உருவகப்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலட்சியம். முனிவர்களால் அந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட சாபம் இன்னைக்கு உருமாறி வார்த்தைகள் மாறி அலட்சியம்ன்ற பேர்ல இன்னைக்கு நம்மளோட மத்தியில உழவிக்கிட்டு வருதுங்க. எஸ், நம்ம ரொம்ப யாரை விரும்புறோமோ அவங்க நம்மளை வெறுத்துட்டாங்க, இல்ல நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு தூரம் பாதிக்கும் அப்படின்னா நம்ம யோசிக்கவே முடியாது. நார்மலா நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தலைகீழ மாறி போயிடும். இதை விட வேற என்ன பெரிய சாபத்துக்கு உதாரணம் வேணும்? ஸோ அந்த வகையான அலட்சியத்தை தயவு செய்து உங்களோட இருக்கவங்க, உங்களை விரும்புறவங்க, உங்களை நம்புறவங்க கிட்ட நீங்க காட்டிடாதீங்க. அதுக்கு பதிலாக இல்லை, நம்ம வேற என்ன வேணா செஞ்சுட்டு போயிடலாம். அலட்சியமா அவங்களோட எண்ணங்களுக்கும், அவங்களோட ஆசைகளுக்கும், அவங்களோட விருப்பங்களுக்கும், அவங்களோட முயற்சிக்கும் நம்ம அலட்சியம்ன்ற ஒரு பதிலை கொடுத்துட்டோம் அப்படின்னா நார்மலா உள்ள ஒரு உறவாகட்டும், ஒரு விஷயமாகட்டும் கெட்டு போயிருங்க. ஸோ தயவு செய்து மற்றவங்களை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா காலம் அப்படின்றது நமக்கு திருப்பி அதை கொடுத்தே ஆகும். இன்னைக்கு நம்ம ஒருத்தங்களை அலட்சியப்படுத்துறோம்னா நாளைக்கு நிச்சயமா யாரோ ஒருத்தரால ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம அலட்சியப்படுத்தப்படுவோம். ஸோ தயவு செய்து இந்த காலத்துல அலட்சியம்ன்ற விஷயத்த அலட்சியமா நினைச்சிடாதீங்க. அது உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, மற்றவங்களுக்கு கிடைச்சாலும் சரி, அது மிகப்பெரிய காயத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துன்றத மறந்துடாதீங்க.